My soul glorifies the Lord. லூக்கா 1:47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Catechism of the Catholic Church 294 ஷரத்து, சென்ட் இரேனியூஸ் அவருடைய வார்த்தைகளும் கூட, The glory of God is man fully alive. The glory of God is man fully alive. கடவுளின் மகிமை மனிதனில் முழுமையாக நிலைத்திருக்கிறது. கடவுளுடைய மகிமை. ஒரு ஆலமரம் இருக்கிறது. ஆலமரத்தினுடைய கனி சின்னதாக இருக்கும். உடைச்சி பார்த்தா ஆயிரக்கணக்கான விதைகள் அதனுள் இருக்கும். சின்ன 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 கடுகுவை விட சிறியதாக இருக்கும். அந்த சின்ன விதையில் இத்தகைய பெரிய விருட்சம், பெரிய மரம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? உண்மை அதுதான். அந்த சின்ன கடுகு மணியை விட சிறிய அந்த விதையிலே ஒரு பெரிய ஆலமரம் அடங்கி இருக்கிறது. அதுபோன்று கடவுள் படைத்த படைப்புகளிலே சிகரமாக இருக்கக்கூடிய மனிதன் கடவுளுடைய மகிமையை முழுமையாக பெற்றிருக்கிறான். ஆகவே அவனுள் இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட இந்த மனிதன் தன்னுடைய மூளையினால், இறைவன் கொடுத்த இந்த மூளையினால் அவன் எண்ணில்லாத காரியங்களை செய்ய முடியும், செய்து கொண்டே இருக்க முடியும். ஆண்டவரே என் ஆற்றலாய் இருப்பவரே என்று பாடினோம் ஆராதனை பாடலாக. அவரே எனக்கு வலிமை கேடயம். ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு எல்லாவற்றுக்கும். இப்பொழுது இறைவன் படைத்த இந்த படைப்பின் சிகரமாம் மனிதன், அவனுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் பல பல காரியங்களை செய்ய முடியும், சிந்திக்க முடியும், ஆற்றலாக இருக்க முடியும். விஞ்ஞானத்தில் 2 வகையான சக்தி இருக்கிறது என்று நீங்கள் படிப்பீர்கள். ஒன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நான் பிள்ளைகளுக்கு ஐடிஐயில் சொல்லிக் கொடுக்கும்போதே இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தனுக்கு இங்கிலீஷும் புரியாது, வாயிலையும் நுழையாது. அவன் இந்த கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜியை எப்படி சொன்னான்னா, கைலி கட்டின எனர்ஜி பொட்டசியல் எனர்ஜினா. கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்றால் ஆலமரம் விதையாக இருப்பதை போன்று. அந்த விதையிலே சக்தி இருக்கிறது. அது வளர்ந்து மரமாக வேண்டும். ஒரு பெரிய அணை, மலை மீது இருக்கக்கூடிய அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த தண்ணீரை ஒரு கால்வாய் வழியாக இறக்கி டைனமோவை சுற்ற வைத்து மின்சாரத்தை எடுத்தோம் என்றால் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், நீர் அனல் மின் நிலையம். இந்த வேகமாக ஓடி வருகின்ற நீருக்கு இருக்கக்கூடிய சக்தி சொல்லவே வேண்டாம். சுனாமியை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். அது சுனாமி வந்த பொழுது அந்த தண்ணீர் எப்படி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போச்சு. கப்பலாவது, கட்டடமாவது, ஏதாவது காரெல்லாம் நம்ம செஞ்ச காகித கப்பல் போல பறப்பது போல பறந்துக்கிட்டு போனதை பார்ப்போம். ஆச்சரியம். தண்ணீருக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா, வேகம் இருக்கிறதா? இருந்தது, பார்த்தோம். இவைகள் எல்லாம் கைனட்டிக் எனர்ஜி. அதாவது அது ஓடும் பொழுது இருக்கக்கூடிய சக்தி. இவைகளை எல்லாம் கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இவையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் என்று சொல்லும் பொழுது அதில் 2 வார்த்தைகள் உண்டு ஆங்கிலத்தில். கண்டுபிடிப்புகள் என்றால் ஒன்று டிஸ்கவரி,
இன்னொன்று இன்வென்ஷன். டிஸ்கவரி என்றால் அமெரிக்காவை வாஸ்கோடகாமா கண்டுபிடித்தார், கொலம்பஸ் கண்டுபிடித்தார். வாஸ்கோடகாமை நம்பிக்கை முனை அவர் கண்டுபிடித்தது கொலம்பஸ். ஏற்கனவே இருந்ததை கண்டுபிடித்தல் டிஸ்கவரி. ஆனால் புதிதாக உருவாக்குவது இன்வென்ஷன். இந்த ரேடியோ, டெலிவிஷன், மின்சாரம், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் தங்களுடைய மூளையினால் சக்தியினால் கண்டுபிடித்தார்கள். இப்போ நம்ம காரை எப்படி ஓட்டுறோம்? காரை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டேரிங் வீலை வச்சு அதை இயக்குகிறோம். ஸ்டேரிங் வீலை வச்சு எங்கே போகணுமோ போகிறோம். இன்னொரு 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழித்து கார் தானாக ஓடும். நம்ம ஒன்றும் கையை பிடிச்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவ்வாறு கம்ப்யூட்டர்கள் இயக்கப்பட்டு இப்போ கூட ஆகாய விமானங்கள் இறங்குவதும் மேலே ஏறுவதும் கம்ப்யூட்டர் இயக்குகின்றன. சரியாக செய்கிறதா என்பதை பார்க்கக்கூடியதுதான் அந்த பைலட். அப்போ இன்னொரு 50 வருஷம் கழித்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா நம்மளை பற்றி? அந்த காலத்தில் கார் ஓட்டும்போது ஒரு சக்கரம் ஒன்று நடுவில் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டே ஓட்டுவாங்களாம்ப்பா அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இன்னும் 50 வருஷம் கழிச்சு. ஏன்? விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் கொடுத்தவர் யார்? கடவுள் கொடுத்த அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்களை பயன்படுத்தி மனிதன் ஆற்றல் மிகு காரியங்களை செய்கின்றார். எனவேதான் கடவுளின் மகிமை மனிதனில் முழுமையாக நிறைந்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. The glory of God is man fully alive. We must be fully alive physically, intellectually, psychologically, supernaturally. We must be fully alive physically. எப்படி நாம் நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி by taking proportionate care of our body. இறைவன் நமக்கு கொடுத்த உடலை பேணுதல் வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு உடல் கொடுத்திருக்கிறார். கண், காது, மூக்கு, செவி இவைகளை பயன்படுத்தி வளமையாக செழுமையாக நாம் வாழ்தல் வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். உடல் ரீதியாக நாம் முழுமையாக உயிரோட்டமாயிருக்க வேண்டும். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அளிப்பது. சத்துக்கள் நிறைந்த உணவை உண்டு நாம் சக்தியுடன் இருப்பது. சோர்ந்து போயிருந்தால் வேலை செய்ய முடியாது, களைப்பாயிருந்தால் வேலை செய்ய முடியாது. ஆகவே நல்ல தூக்கம், நல்ல ஓய்வு, பிறகு அடுத்த நாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்து காலையில் கோயிலில் தூங்கி விடுதல், அது அல்ல புத்துணர்ச்சி. வெரி குட். சிரிக்கிற பிள்ளைங்களாம் முழிப்போடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிரிக்காத பிள்ளைங்களாம் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறீங்கன்னு அர்த்தம். உடல் ரீதியாக நாம் முழுமையாக உயிரோட்டமாய் இருக்க வேண்டும். We must be fully alive intellectually by acquiring knowledge. அறிவுபூர்வமாக அறிவுத்திறனை வளர்த்து கொள்வது. அறிவுத்திறனை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே எதுவும் போதும் முழுமையானது என்று சொல்ல முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு என்பது பழைய மொழி. புதிய மொழி கணனி அளவு. ஆமாம், கம்ப்யூட்டரில் எவ்வளவு இருக்குது, எத்தனை துறைகள், சொல்ல முடியாத அளவு. இவைகளை எல்லாம் நாம் அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்தல் வேண்டும். We must be fully alive psychologically by acquiring maturity, not being led by our feelings. உளவியல் அல்லது உணவு பூர்வமாக நம் உணர்வுகளுக்கு இடம் தராமல் கிடைக்கும் அறிவு. நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தல் வேண்டும். எப்படி யானையானது பக்குவப்படுத்தப்பட்டு அதனுடைய பலம் எவ்வளவு நமக்கு தெரியும். கட்டுப்படுத்தும் பொழுது அது என்னாகிறது? சாந்தமான ஒரு வளர்ப்பு பிராணியை போல இருக்கிறது. ஆகவே ஒரு குழந்தையை அதன் முன்னால் காட்டினால் பக்குவமாக மெதுவாக பூவை போல அதனுடைய தலையிலே தன் துதிக்கையை வைத்து ஆசீரளிக்கும். ஓங்கி ஒரு தட்டு தட்டுச்சுன்னா குழந்தை என்ன ஆகும்? சட்டினி ஆகிடும். அதற்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவு இருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்டு
அது பழக்கப்பட்டதினால் இது குழந்தை. ஆகவே மெதுவாக அதை தொட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டதல்லவா? அப்படி நாம் நம்முடைய உளவியல் உணவுபூர்வமாக நம் உணர்வுகளுக்கு இடம் தராமல் கிடைக்கும் அறிவு கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நிறைந்து. We must be fully alive supernaturally by living in the grace of God. மனித இயல்பை மீறியது கடவுளின் தயை மீது நம்பிக்கை. நம்மை விட மேலே ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை இயக்கி கொண்டிருக்கிற கடவுளின் சக்தி. அதன் மீது நான் நாட்டம் கொண்டிருக்கிறேன், விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதுதான் வழிபாடுகள், அதுதான் பக்தி, அதுதான் நம்முடைய வாழ்வியல். Lord, you have given so much. Give us one more thing, a grateful heart. இறைவா, நீர் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு இன்னும் ஒரு வரத்தை தாரும். எப்படிப்பட்ட வரம்? நன்றியுள்ள வரமாக, நன்றியுள்ளவர்களாக இருத்தல் வேண்டும். சிறிய காரியத்துக்கும் நன்றி சொல்லுதல், தேங்க்ஸ், மெர்சி, சுக்ரியா, எத்தனை வார்த்தைகள்! இவைகளெல்லாம் நாம் அடிக்கடி பயன்படுத்துதல் வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணில்லாத வரங்கள் இறைவன் வழி. இறைவன் நேரடியாக நமக்கு தருவார் என்பது அல்ல, பல நபர்கள் வழியாக, பல அனுபவங்கள் வழியாக, பல சந்தர்ப்பங்கள், இவைகளின் வழியாக இறைவன் நமக்கு பல காரியங்களை தந்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக நேற்று காலையிலிருந்து மாலை வரை நம் பங்குக்கு, நம் மக்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். புதியதாக வாயில் நிலைகளை திறந்தோம். புதிய பாதையில் நாம் பவனியாக வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். அந்த புதிய பாதையை போடுவதற்கு ஏற்கனவே தயாரிப்பாக பழையவைகளை மாற்றி அவைகளை புதுப்பித்து மாற்று வழிகளை போட்டு நேற்று அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டோம். திட்டமிட்டபடியே அனைத்தும் நிறைவேறிய ஒரு கருணையை இறைவன் கொடுத்தார். நடுவிலே மழை வந்தது, வேலை ஒரு நாள் நின்று போனது. இருப்பினும் அந்த நேரத்தில், அந்த நாளில் அதை செய்ய வைத்தார். மாலையிலே மிக அருமையாக ஒரு கிறிஸ்மஸ் முன்சுவை கொண்டாட்டத்தை நம் பிள்ளைகள் செய்து காட்டினார்கள். அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை, கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன என்ற செய்தி, இவைகளை எல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளை வைத்தே நமக்கு ஒரு அறிவுரையாக, அது ஒரு கேட்டகிசம் கிளாஸ், அது ஒரு நற்செய்தி அறிவிப்பு. நமக்கு மட்டும் அல்ல, அந்த மண்டபத்தில் மட்டும்தான் மக்கள் நிறைந்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய தொலைக்காட்சி வழியாக உலகம் எங்கும் சென்றது. எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் அந்த செய்தியானது கொடுக்கப்பட்டது அல்லவா? அப்படி நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம், முழந்தால் இருப்போம். இறைவா, நீரே அனைத்தையும் கொடுத்திருக்கிறீர், மேலும் உம்முடைய இரக்கமுள்ள இதயத்தை தாரும். Lord Jesus, help me to earnestly seek you with humility and confidence. Increase my faith in your promises. Set my heart on fire with burning love for you and for your kingdom. May I always praise and magnify your great mercy and glory. இறைவனாகிய இயேசுவே, உம்முடைய தாழ்மையான நம்பிக்கையை விரும்பி தேடுகிறேன். உம் வாக்குத்தத்தங்களின் எம் நம்பிக்கையை வளரச் செய்து, உம்முடைய அரசாட்சியில் உம் மீது நான் கொண்ட அன்பு தீயை வளரச் செய்தருளும். நான் எப்பொழுதும் உம்முடைய அபரிதமான இரக்கத்தையும் மகிமையிலும் வளரச் செய்யும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையில் எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நாங்கள் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்க செய்திருளும். கிடைத்த வாய்ப்புகள், தருணங்கள், நீர் கொடுத்த கொடைகள், வரங்கள் அனைத்திற்கும் இந்த மக்களோடு சேர்ந்து இந்த நவநாளை நேரடியாக மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.